Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திமுக மட்டுமல்ல, அதிமுகவிலும் வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலை. தற்போது வேட்பாளருக்கான நேர்காணலும் தொடங்கியிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு எந்தெந்த தொகுதியில சேர்ந்த வேட்பாளர்கள், அதே மாதிரி அந்த விருப்பமனு அளித்தவர்களை கூப்பிட்டிருக்காங்க? தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவருடன் நேர்காணல் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலை நேரடியாக நடத்துகிறார். குறிப்பாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி 2 நாட்கள், இன்றும் நாளையும் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. விக்னேஷ், குறிப்பா இன்று காலை திருவள்ளூர், மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகள், அதே போல மதியம் 10 நாடாளுமன்ற தொகுதிகள் என 2 பிரிவாக பிரித்து இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமார் 1400 பேர் மட்டுமே விருப்ப மனு அளித்திருந்தார்கள். தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவித்து அந்த மனு அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை 2500க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து மனு அளித்திருப்பதாக அதிமுக சார்பில் அந்த தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா இந்த நேர்காணல் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதிக்குட்பட்ட அந்த மாவட்ட செயலர்கள் உடன் இருப்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக அந்த விருப்ப மனு அளித்தவர்களை நேரில் அழைப்பார்கள். அழைத்து தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு என்ன, எது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் தேவை, அதே போல ஒவ்வொரு வேட்பாளருடைய அந்த விருப்ப மனு அளித்தவர்களுடைய விவரங்கள் என்ன, அவர் கட்சிக்கு எவ்வளவு ஆண்டுகள் உறுப்பினராக இருக்கிறார், அவருடைய பின்புலம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேரடியாக கேட்டறிவார்கள். அந்த அடிப்படையில் அதே போல தேர்தலுக்கு எவ்வளவு செலவழிக்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான விஷயங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற விவரங்களை சேகரித்ததன் அடிப்படையில் தான் அந்த நேர்காணல் என்பது நடைபெறும். மற்றொரு மிக முக்கியமான விஷயம், நீங்க குறிப்பிட்டது மாதிரி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்களை அதிமுக இன்னும் இறுதி செய்யாத ஒரு நிலை தான் இருக்கிறது. தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் அந்த கட்சிக்கு 4 நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட இருக்கின்றன. அதே போல பாமகவும் அதிமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை என்பது, மறைமுக பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடுகள் முடித்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த தொகுதிகள் கடந்து அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பணி என்பது ஒரு வார காலத்துக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், தமிழகத்தில் உள்ள பிரதான 2 கட்சிகளுமே இன்று வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியிருப்பதால் அரசியல் களம் தற்போது பரபரப்பாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.